வணக்கம். தமிழ் திரைப்பட நடிகர்களும் அவர்களுடைய வாரிசுகளும். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், அவர்களுடைய மகன் இளைய திலகம் பிரபு. நடிகர் எம்.ஆர். ராதா, அவர்களுடைய மகன் ராதா ரவி. நடிகர், தயாரிப்பாளர், கவிஞர் கண்ணதாசன் அவர்கள், அவர்களுடைய மகன் அண்ணாதுரை கண்ணதாசன். நடிகர், தயாரிப்பாளர், கவிஞர் கண்ணதாசன் அவர்கள், அவர்களுடைய மகன் கோபி கண்ணதாசன். நடிகர் எம்.ஆர். ராதா, அவர்களுடைய மகள் ராதிகா. நடிகர் எம்.ஆர். ராதா, அவர்களுடைய மகள் நிரோஷா. நடிகர் டி.எஸ். பாலையா, அவர்களுடைய மகன் ஜூனியர் பாலையா. நடிகர் ரவிச்சந்திரன், அவர்களுடைய மகன் அம்சவர்தன். நடிகர் நாகேஷ், அவர்களுடைய மகன் ஆனந்த் பாபு. நடிகர் நாகேஷ், அவர்களுடைய பேரன் விஜேஷ். நடிகர் ஓ.ஏ.கே. தேவர், அவர்களுடைய மகன் ஓ.ஏ.கே. சுந்தர். நடிகர் எம்.ஆர். ராதா, அவர்களுடைய மகன் எம்.ஆர்.ஆர். வாசு. நடிகர் எம்.ஆர்.ஆர். வாசு, அவர்களுடைய மகன் வாசு விக்ரம். நடிகர் ரவிச்சந்திரன், அவர்களுடைய பேத்தி தான்யா. நடிகர் பிரபு, அவர்களுடைய மகன் விக்ரம் பிரபு. நடிகர் முத்துராமன், அவர்களுடைய மகன் கார்த்திக். நடிகர் கார்த்திக், அவர்களுடைய மகன் கௌதம் கார்த்திக். நடிகர் சிவக்குமார், அவர்களுடைய மகன் சூர்யா. நடிகர் சிவக்குமார், அவர்களுடைய மகன் கார்த்திக். நடிகர் சத்யராஜ், அவர்களுடைய மகன் சிபிராஜ். நடிகை மேனகா, அவர்களுடைய மகள் கீர்த்தி சுரேஷ். நடிகை தேவிகா, அவர்களுடைய மகள் கனகா. நடிகர் சரத்குமார், அவர்களுடைய மகள் வரலட்சுமி சரத்குமார். நடிகர் அருண் பாண்டியன், அவர்களுடைய மகள் கீர்த்தி. நடிகர் சி.எல். ஆனந்தன், அவர்களுடைய மகள் டிஸ்கோ சாந்தி. நடிகர் சி.எல். ஆனந்தன், அவர்களுடைய மகள் லலிதா குமாரி. நடிகை குமாரி ருக்மணி, அவர்களுடைய மகள் லட்சுமி. நடிகை லட்சுமி, அவர்களுடைய மகள் ஐஸ்வர்யா. இயக்குனர், நடிகர், இசையமைப்பாளர், தயாரிப்பாளர் டி. ராஜேந்தர், அவருடைய மகன் சிம்பு. நடிகர், இசையமைப்பாளர், இயக்குனர், தயாரிப்பாளர் பாக்யராஜ் அவர்கள், அவர்களுடைய மகன் சாந்தனு. நடிகர், தயாரிப்பாளர், இசையமைப்பாளர் பாக்யராஜ் அவர்கள், அவருடைய மகள் சரண்யா. நடிகர் விஜயகுமார், அவர்களுடைய மகன் அருண் விஜய். நடிகை சந்தியா, அவர்களுடைய மகள், தமிழகத்தின் பொன்மகள், தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள். இன்னும் சிலர் இதில் விடுபட்டிருக்கின்றார்கள். ஆனால் இதில் சாதித்தது யார்? தந்தை ஒரு காலத்தில் வெற்றி கொடியை நாட்டியிருக்கின்றார் இந்த தமிழ் சினிமாவில். கேப்டனை எடுத்துக்கொண்டால் ஒரு மிக எளிமையான முறையில் வாய்ப்புகளுக்காக பல கதவுகளை தட்டி புறக்கணிக்கப்பட்டு அவமானப்பட்டு பின்பு தனக்கான இடத்தை உருவாக்கி கொண்டவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். திரையுலகிலிருந்து அரசியலுக்கு தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவராக கம்பீரமாக அமர்ந்த ஒரு மாபெரும் மனிதர். ஆனால் அவருடைய வாரிசு இன்றளவும் போராடி கொண்டுதான் இருக்கின்றார்கள் தனக்கான இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு. நடிகர் திலகத்தினுடைய மகன் இளைய திலகம் பிரபு அவர்கள் பல்வேறு கதாநாயகிகளோடு பல்வேறு கதாபாத்திரங்களில் நடித்து ஒரு வெற்றி பெற்ற ஒரு மிகச்சிறந்த நடிகர், ஆகச்சிறந்த ஒரு வெற்றியாளர். ஆனால் அவருடைய மகன் விக்ரம் பிரபு அவர்கள் இன்னும் அவருக்கான இடத்தை தக்க வைப்பதற்கு அவரும் போராடி கொண்டுதான் இருக்கின்றார். ஆகச்சிறந்த திரைக்கதை ஆசிரியர் இந்திய துணைக்கண்டத்தில் இப்படி ஒரு திரைக்கதை ஆசிரியர், இப்படி ஒரு திரைக்கதையை யாராலும் எழுத முடியாது என்று இந்திய சினிமாவை திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு தயாரிப்பாளராக, இசையமைப்பாளராக, கதாசிரியராக, நடிகராக, வெற்றி படங்களின் இயக்குனராக இருந்தவர் தான் பாக்யராஜ் அவர்கள். சமீபத்தில் மறைந்து விட்டார்கள். அந்த பாக்யராஜ் அவருடைய மகன் சாந்தனு இன்னும் தனக்கான இடம் எதுவென்றே தெரியாமல் திரையுலகில் பயணப்பட்டு கொண்டிருக்கின்றார். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் மிகப்பெரிய ஜாம்பவான்களினுடைய மகன்கள் தனக்கான இடங்களை தக்க வைப்பதில் ஏன் அவர்களுக்கு இவ்வளவு போராட்டம்? அவர்களுக்கு அந்த வாய்ப்பு எளிமையாக கிடைத்து விட்டது என்ற ஒரே காரணம்தான். வாய்ப்புகள் ஈஸியாக கிடைத்துவிடும். அந்த வாய்ப்பை தக்க வைத்துக் கொள்வது என்பதுதான் எல்லா துறைகளிலும் இருக்கக்கூடிய ஒரு சவால். அது வெறுமனே சினிமாவில் மட்டுமல்ல, ஒரு தொழிலை எடுத்துக்கொண்டாலும் சரி. தந்தை ஒரு தொழில் செய்திருப்பார் அல்லது தாத்தா ஒரு தொழிலை செய்திருப்பார், அதை அவருடைய வாரிசு அதை செய்ய வேண்டும் என்றால் மிக சிறப்பாக கையாள வேண்டும்.
அப்பொழுதுதான் அவர்களுக்கு அந்த வெற்றி கிடைக்கும். கிடைத்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்ள முடியும். ஆனால் இன்றைக்கு வெற்றியை தவற விடுவதற்கான காரணம் இவர்களுக்கு ஈஸியாக கிடைத்து விட்டது என்ற ஒரே ஒரு காரணம்தான். உண்மையில் உழைப்பு உயர்வை தரும் என்று சொல்லுவார்கள். அந்த உழைப்பு என்பது வேர்வையை சிந்தி உழைக்கக்கூடிய உழைப்பு மட்டுமல்ல, மூளையால் சிந்தித்து செயல்படக்கூடியதும் மிகப்பெரிய உழைப்பு தான் என்று சொல்லி, எப்படி இருந்தாலும் இந்த நடிகர்களுடைய வாரிசு நடிகர்களும் வெற்றி பெற வேண்டும் என்றும் நாமும் ஆசைப்படுகின்றோம் என்று சொல்லி, மீண்டும் இன்னொரு சினிமாவை பற்றிய பார்வையில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.